ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் எபிசோட் ரிவ்யூவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம மீனாவும் செந்திலும் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம செந்திலுக்கு வேலை கிடைச்ச விஷயத்த சொல்கிறதுக்காக வந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம செந்தில் வந்து கதிர்கிட்ட சொல்லியிருப்பாங்க, எல்லாரையுமே ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே கதிருமே நம்ம சரவணனுக்கு கால் பண்ணி உடனே அண்ணன் வீட்டுக்கு கிளம்பி வர சொல்லிச்சு அப்படின்னு சொல்லவும், சரவணனுமே என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே நம்ம கதிர் இருந்துட்டு என்னன்னு தெரியல வீட்டுக்கு வர சொன்னார், நம்ம வீட்டுக்கு கிளம்பி வந்துடுவோம், நீங்களும் வந்துடுங்க, நானும் வந்துடுறேன், பழனி மாமாவுக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிர் சொல்லவும், உடனே நம்ம சரவணனுமே ஓகே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம கதிர் வந்து பழனிக்கு கால் பண்ணி, மாமா நீ உடனே வீட்டுக்கு கிளம்பி வந்துருமாமா அப்படின்னு சொல்லவும், என்னடா திடீர்னு இப்படி சொல்கிற, ஏதாவது பிரச்சனையா இல்லை என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன விஷயம்னு தெரியல, செந்தில் அண்ணன் தான் வீட்டுக்கு கிளம்பி வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பழனி வந்து என்னம்மா இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. பாண்டியன் வந்து, டே பழனி என்னடா அங்கே பேச்சு வேண்டி கிடக்கு, இந்த செந்தில் பையனும் போனவும் இன்னும் வரவில்லை, இப்போது நீ வேற ஃபோன் பேசிக்கிட்டு இருக்க, இங்கே உள்ள வேலையெல்லாம் எவன்டா செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் வந்து பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போது பழனி இருந்துட்டு, இருங்க மச்சான், செந்தில் தான் நம்ம எல்லாரையுமே வீட்டுக்கு கிளம்பி வர சொன்னானா என்னன்னே. உடனே பாண்டியன் இருந்துட்டு, என்னவா அவனுக்கு வேலை வெட்டியே இல்லை, இங்கே இம்புட்டு வேலை கிடக்கு, போயிட்டு உட்காண்ட்ருக்கான், ஃபோன் பண்ணால் என்ன ஏதுன்னு கூட பேச மாட்டேங்கிறான், என்ன விஷயம்னு சொல்லி கேளு அப்படின்னு சொல்லி கேட்கவும், தெரியல மச்சான் என்னன்னு தெரியல, நம்ம ரெண்டு பேரையுமே வீட்டுக்கு கிளம்பி உடனே வர சொன்னானா என்ன ஏதோ தெரியல மச்சான், வாங்க நம்ம போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பழனி கூப்பிடவும், இங்கே பாண்டியனுக்கு பயங்கரமாக கடுப்பாக தான் இருக்குது. சரி வேறு ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்றதுக்காக இங்கே பழனியும் நம்ம பாண்டியனும் வீட்டுக்கு கிளம்பி வராங்க. இங்கே நம்ம சரவணனுமே முன்னாடியே வந்துட்டுருக்காங்க, கதிருமே இருக்காங்க. சரவணன் இருந்துட்டு, அப்பா நீங்களும் வந்திருக்கீங்களா, என்னத்துக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், அந்த செந்தில் உதவாக்காரன் இருக்கான்ல அவன் தான் வர சொன்னானா, என்னன்னு தெரியல, காலையிலேயே அவங்க மாமனார் வீட்டுக்கு கிளம்பி போனான், என்ன ஏதுன்னு கூட தெரியல, என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நானும் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னையுமே அண்ணன் தான் செந்தில் தான் வர சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணனுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே என்ன ஏதுன்னு பேசிக்கிட்டு இருக்கவும், உடனே இங்கே நம்ம மீனாவும் செந்திலும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ரொம்பவே சந்தோஷமாக வராங்க. உடனே நம்ம பாண்டியன் இருந்துட்டு, இங்கே செந்தில் வரதும் வராதுமா, டேய் உனக்கு என்னடா பிரச்சனை, போனியே ஒரு ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு சொன்னியா, அதுவும் இல்லை, இப்போ ஏதோ வர சொல்லியிருக்க, அப்படி என்னடா முக்கியமான விஷயம், கடையில் அம்புட்டு வேலை இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் கூட உனக்கு கவலை இல்லை, நல்லா ஊரை சுற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. கோமதி இருந்துட்டு, என்னங்க நீங்கள் அவனை வந்ததும் வராதுமா திட்டிக்கிட்டே இருக்கீங்க, ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்கும், அதனால தான் உங்ககிட்ட சொல்கிறதுக்காக வர சொல்லியிருப்பான், என்ன ஏதுன்னு உட்காந்து பேசுவோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து எல்லாருமே கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பழனியும், டே செந்தில் என்னடா விஷயம் சொன்னாதான் தெரியும், ஏதாவது பிரச்சனையா இல்லை நல்ல விஷயமா, என்ன ஏதுன்னு சட்டுப்புட்டுன்னு சொல்லலாம்ல, எங்களுக்கு படபடப்பாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், செந்தில் இருந்துட்டு, இதோ மாமா உடனே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை இங்கே நம்ம பாண்டியனுக்கு முன்னாடி நீட்டுறாங்க. என்னடா இது பேப்பரு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை பிரித்து படித்து பாருங்கள், இதை வேறு நான் படித்து பார்த்துக்கிட்டு இருக்கணுமா, என்ன ஏதுன்னு நீயே சொன்னால் நான் தெரிஞ்சுக்க மாட்டேன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்குறாங்க. உடனே இங்கே நம்ம மீனாக இருந்துட்டு, மாமா இவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடச்சிருக்கு மாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே வீட்டில் உள்ள எல்லாருக்குமே பயங்கர ஷாக் தான். உடனே இங்கே நம்ம பாண்டியன் இருந்துட்டு, கவர்மெண்ட் வேலையா, இவனுக்கெல்லாம் யாருமா கொடுத்தா அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே இங்கே நம்ம மீனாக இருந்துட்டு, என் அப்பா தான் தெரிஞ்சவங்க மூலமாக கேட்டு ரெக்கமெண்டில் இந்த வேலை இவங்களுக்கு கிடைச்சது மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதோ 1,00,000 லஞ்சமெல்லாம் கட்டணும்னு சொன்னாங்க, 1,00,000 தான், அது அப்பாவே கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா வந்து பொய் சொல்கிறாங்க. சரி இந்த ஐயாத்தோரை கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டான் அப்படின்னா யாருமா கடையில் உள்ள வேலையெல்லாம் பார்க்கறது, அப்போது நானும் பழனி மட்டும் அந்த கடையில் எப்படி வேலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே செந்தில் இருந்துட்டு நம்ம பாண்டியன் கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்கப்பா, இத்தனை நாளாக நான் அந்த கடையில் வேலை செஞ்சதே பெரிய விஷயம், எங்கே நான் அந்த கடையிலேயே என் வாழ்க்கையெல்லாம் தொலைச்சிருவணும்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துக்கிட்டே இருந்தேன், எப்படியோ மீனா அவங்க அப்பா மூலமாக எனக்கு நல்ல வேலை கிடச்சிருக்கு, அந்த வேலை மூலமாக நான் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறேன்,
அதில் வர பணம் மூலமாக குடும்பத்துக்கு நான் உதவி செய்யணும், குடும்பத்தை பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு அந்த வேலைக்கு போகாதன்னு சொல்லிட்டு அபசகுணமாக பேசிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா உனக்கு இம்புட்டு தைரியம் இருக்கா என்னை எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்க? சரி சரி, இதெல்லாம் என்னால் நம்பவே முடியலையே. ஆமாம், எக்ஸாம் எழுதுனா தான் கவர்மெண்ட் வேலை கிடைக்கும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. 1,00,000 கொடுத்ததுமே உனக்கு கவர்மெண்ட் வேலையை எடுத்து நீட்டிட்டாங்களோ அப்படின்னு சொல்லவும் ஒரு மாதிரி கேவலமாக தான் பேசுகிறாங்க. மீனாவுமே கன்ஃபார்ம் மாமா, கண்டிப்பாக இவங்க கவர்மெண்ட் வேலைக்கு தான் நாளைக்குலேருந்தே போயிட்டு ஜாயின் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கோமதிக்கு ரொம்பவே சந்தோஷம். உடனே செந்திலை போயிட்டு ஹக் பண்ணி, செந்தில் கண்டிப்பாக நீ நல்லா இருப்படா, வாழ்க்கையில் நல்லா வருவ, நல்லா முன்னேறுவ, நீ அதாவது சீரும் செழிப்புமா நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி வாழ்த்திக்கிட்டு இருக்காங்க. பாண்டியனுக்கு பயங்கர கோபம். அடைச்சி சும்மா இரு, நீ வேற அவனை புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்க, அது வேற ஒரு பெருமையா? சின்ன வயசுலேருந்து நான் சின்ன வயசுலேருந்து இருக்கிறப்பவே மல்லிகை கடையில் தான் வேலை செஞ்சேன். அப்படி சின்னசாக ஆரம்பிச்சு இப்போது இந்த அளவுக்கு வளர்ந்து நிற்கிறோம். இந்த கடையை விட்டுட்டு ஐயா கவர்மெண்ட் வேலைக்கு போகிறாராமே. இங்கே பார் செந்தில், அதெல்லாம் தேவையில்லாத வேலைன்னு எனக்கு தோணுது. நீ கவர்மெண்ட் வேலைக்கெல்லாம் போக வேண்டாம் சரியா? நீ கடையில் உள்ள வேலையவே செய் அப்படின்னு சொல்லவும், இங்கே அப்பா தயவு செஞ்சு நான் ஆளை விட்டுருங்க, நான் கவர்மெண்ட் வேலைக்கு தான் போக போகிறேன், இனிமேல் அந்த கடைக்கு நான் வேலைக்கு வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் வாக்குவாதம் பேசிக்கிட்டு இருக்காங்க. கதிர் பாண்டியன்கிட்ட, இங்கே பாருங்கப்பா, நீங்கள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு. அண்ணனுக்கு கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாகவே ஆசை, இப்போது அது நடக்க போகுது. அண்ணனோட ஆசைக்கு எதுக்காக நீங்கள் குறுக்க நிற்கிறீங்க? தயவு செஞ்சு அண்ணனுக்கு கொஞ்சம் உதவியாக இருங்க. அப்படி இருக்க முடியலனாலுமே அவரை இது பண்ணாதே அது பண்ணாதன்னு சொல்லிட்டு கண்டிஷன் போடுறத ஃபஸ்ட்டு நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிர் பாண்டியன்கிட்ட சொல்லவும், பாண்டியனும் இங்கே பாருடா, உன் விஷயத்தில் நான் எதுவுமே தலையிடுறது கிடையாது. நீ எதுக்காக இப்போது நான் செந்தில்கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன், நீ எதுக்காக என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? சும்மா போயிட்டு ஓரமாக நில்லுடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே கோமதியோ, இங்கே பாருங்கள், எதுக்காக தேவையில்லாமல் சண்டை? செந்திலுக்கு பிடிச்ச மாதிரியே அவன் ஒரு வேலைக்கு போகட்டுமே, அதுவும் இல்லாமல் கவர்மெண்ட் வேலை வேறு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இல்லை கோமதி, இந்த செந்தில் பையன் கவர்மெண்ட் வேலைக்கு போகவே கூடாது, என் கூட அவன் கடைக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு மீனாங்க அப்பா அதாவது நம்ம செந்திலோட குடும்பத்தில் உள்ளவங்ககிட்டலாம் சொல்லிவிட்டு அவங்க சந்தோஷப்படுறத நம்ம கண்ணால் பார்க்கணுன்றதுக்காக பின்னாடியே இங்கே நம்ம மீனா அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் 2 பேருமே இங்கே வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்படி இவங்க மாற்றி, அதாவது நம்ம பாண்டியனும் செந்திலும் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. பயங்கரமாக சண்டையே போய்கிட்டு இருக்கு. அப்போ தான் இங்கே மீனா அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் இங்கே நடக்கிற சண்டை எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. உடனே மீனா அவங்க அப்பா பாண்டியன்கிட்ட சொல்கிறாங்க, என்னங்க சம்மந்தி நீங்கள், அவன் கவர்மெண்ட் வேலை கிடைக்கலன்னு சொல்லிட்டு தவம் கிடந்துக்கிட்டு இருக்கான். ஆனால் நீங்கள் என்னடனா கிடைச்ச கவர்மெண்ட் வேலையை வேண்டாம் மல்லிகை கடையில் பொட்டலம் அடிக்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவமானமாக பேசுனதுமே நம்ம பாண்டியனுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. இங்கே பாருங்கள் சம்மந்தி, என்ன தான் அது கவர்மெண்ட் வேலையாகவே இருந்தாலும் இப்போ வரைக்கும் எங்களை நல்ல நிலமையில் வச்சுக்கிட்டு இருந்தது மளிகை கடை தான். அதை பொட்டலம் அது இதுன்னு சொல்லிட்டு சும்மா அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசாதீங்க அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள் சம்மந்தி, நான் எதுவுமே அசிங்கப்படுத்தலை. மாப்பிள்ளை கவர்மெண்ட் வேலைக்கு போகிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு அது பெருமையாக தானே இருக்கும். கை நிறைய சம்பாதிப்பார், இதில் போயிட்டு என்ன தப்பு இருக்குது? நீங்கள் ஏன் கவர்மெண்ட் வேலைக்கு போகக்கூடாது, கடைக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லி பிடிவாதமாக இருக்கீங்க? ஏதோ வயசான காலத்தில் உங்களால் முடிஞ்சால் பாருங்கள், இல்லைனா வீட்டில் இருங்க. அதான் 3 பசங்களை பெற்று விட்டுருக்கீங்களா, அவங்க 3 பேரும் சம்பாதிச்சுட்டு உங்ககிட்ட கொடுக்க போகிறாங்க. நீங்கள் எதுக்காக இப்படி செந்திலோட வாழ்க்கையில் அதாவது மூக்க நுழைச்சி கெடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவோம். உடனே இங்கே நம்ம பாண்டியனுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. எல்லாமே உங்களால் தான் சம்மந்தி, உங்களால் தான் இப்போது செந்தில் இப்படி கெட்டு கிடக்கிறான்னு நினைக்கிறேன். அவன் பாட்டுக்கு கடையில் உள்ள வேலை எல்லாத்தையுமே, அது மட்டும் இல்லாமல் சொல்கிற வேலை எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு இருந்தான். ஆனால் நீங்கள் கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுக்குறேன்னு கூட்டிகிட்டு போயிட்டு இப்போது அவனோட நல்ல எண்ணத்தையும் மாற்றிட்டீங்க,
அவன் என் கடையில் வேலை செய்ய இருந்ததை எல்லாத்தையுமே கெடுத்து விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மயக்கம் வந்தபடியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. மீனாவுக்குமே ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக தான் இருக்குது. பாண்டியன் கிட்ட வந்து, ஹேமாம்மா இப்படி பேசுகிறீங்க, அப்படி பேசாதீங்க, என் அப்பா என்ன தப்பு பண்ணிட்டாரு? மாப்பிள்ளைக்கு மருமகனுக்கு கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுக்கறது அவ்வளோ ஒரு தப்பா என்ன? வேண்டாமாம்மா, நீங்கள் பேசுகிறது ரொம்ப ரொம்ப தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்மூத்தாக தான் பேசுகிறாங்க. ஆனால் பாண்டியனுமே ஒரு மாதிரி கோவமாக நினச்சிக்கிறாங்க. என்னம்மா மீனா, நீயும் எல்லாருக்கூடையும் சேர்ந்துட்டு என்னை அசிங்கப்படுத்தலான்னு முடிவு பண்ணிட்டியாம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்படியெல்லாம் இல்லைம்மாம்மா, அவங்களுக்குமே கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்னு ரொம்ப ஆசை தான். ஆனால் நீங்கள் ஏன் அதுக்கு தடையாக நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிம்மா, நான் யாரோட வாழ்க்கையிலுமே தடையாக நிற்க மாட்டேன். அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அவங்கவுங்க எங்கேனா போயிட்டு போகிறாங்க, எந்த வேலைக்கேனா போயிட்டு போகிறாங்க, யாரையுமே நான் கேட்குறதா இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் கோவமாக கடைக்கு கிளம்பி போயிடுறாங்க. உடனே இங்கே நம்ம கோமதி இருந்துட்டு நம்ம மீனா அவங்க அப்பா கிட்டே, இங்கே பாருங்கள் சம்மந்தி, அவங்க பேசுனது எதுவுமே நீங்கள் மனசில் வச்சுக்காதீங்க, அவங்க எப்போவுமே அப்படி தான், நீங்கள் வாங்க சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லவும், இல்லைங்க சம்மந்தி வேண்டாம், மாப்பிள்ளைக்கு கவர்மெண்ட் வேலை கிடச்சிருக்கு, இதை உங்ககிட்ட சொல்லிவிட்டு நீங்கள் சந்தோஷப்படுறத எல்லாத்தையுமே கண்ணால் பார்த்து ரசிச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனால் இங்கே வந்தால் இப்படி ஒரு சண்டை போய்கிட்டு இருக்கு, இதே வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்குது, நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் ரொம்பவே மனசு வருத்தத்தோடு கிளம்பி போயிடுறாங்க. கோமதிக்குமே ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. உடனே மீனா கிட்ட வந்து, இங்கே பாருமா மீனா, அதான் உன் மாமாவை பற்றி நல்லாவே தெரியும்ல, அவங்க ஏதோ ஒரு கோவத்தில் பேசியிருப்பாங்க, அடுத்த நிமிஷமே உங்ககிட்ட எல்லாம் நல்லா பேச போகிறாங்க, விடு, செந்தில் வந்து கவர்மெண்ட் வேலைக்கே போகட்டும், அவனுக்கு பிடிச்ச மாதிரியே அவன் இருக்கட்டும், சரியாம்மா, ஏதோ ஒரு கோவத்தில் உங்கள் மாமா அப்படிலாம் பேசிட்டு போயிட்டாங்க, அவங்க மேலே நீ கோவப்படாத அப்படின்னு சொல்லவும், மீனாவுமே அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அத்தை, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம கோமதி வந்து தனியாக உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏதான் இவங்க இப்படி இருக்காங்கன்னு தெரியலையே, பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேலைக்கு போகட்டும்னு சொல்லிட்டு ஏன் இவங்க நினைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த சுகன்யா வந்து, பரவாயில்ல, செந்தில் கவர்மெண்ட் வேலைக்கு போக போகிறாங்க, ஆனால் இந்த பழனி, நான் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டு நடுத்தெருவில் தான் நிற்கணும், கடைசி வரைக்கும் இந்த குடும்பத்தில் உள்ள வேலை எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு துணியை துவைச்சிக்கிட்டு இந்த வீட்டோட வேலைக்காரி மாதிரி தான் இருக்க முடியும், இனிமேல் நம்ம நினச்ச மாதிரி பணக்கார வாழ்க்கையெல்லாம் வாழவே முடியாது போல் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம பாண்டியன் கடைக்கு போனதுமே பின்னாடியே நம்ம பழனியுமே வந்துடுறாங்க. பாண்டியன் வந்து பழனிக்கிட்ட சொல்கிறாங்க, டே பழனி, இந்த செந்தில் பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கலடா, ஏன்டா இவெல்லாம் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க பாட்டுக்கு பேசி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த கடையில் இருந்த வரைக்கும் நம்ம கடை சந்தோஷமாக இருக்கலாம், நம்ம நினச்சா வேலை செய்யலாம், இல்லைனா வீட்டுக்கு போயிடலான்ற மாதிரி தான் அவன் இருந்தான். இனிமேல் ஆஃபீஸில் வேலை செய்ய போகிறான், அங்கே என்ன சொல்கிறாங்களோ 1008 வேலையுமே செஞ்சு தானே ஆகணும், எப்படியாவது போய் கஷ்டப்படட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பழனியும் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, மச்சான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு மச்சான், ஏன்னா பாவம் செந்தில் இந்த கடையில் உள்ள வரைக்குமே அம்புட்டு வேலையை செய்வான், அப்படியே வேலை செஞ்சாலுமே அம்புட்டு திட்டு நீங்கள் திட்டுவீங்க, அப்படி இருந்தோம் அவன் இந்த கடையிலே தான் குப்பை கொட்டிக்கிட்டு இருந்தான், ஏதோ கடவுள் புண்ணியத்தில் அவனுக்கு கவர்மெண்ட் வேலை கிடச்சிருக்கு, அவன் போயிட்டு அவனாச்சும் சந்தோஷமாக இருக்கட்டுமே அப்படின்ற மாதிரி நம்ம பழனி வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கடையில் உள்ள வேலையெல்லாம் முடியுது. அதே சமயம் ஈவினிங் ஆகிடுது. இங்கே பழனியும் நம்ம பாண்டியனும் வீட்டுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டு அவங்கவுங்க ரூமுக்கு அவங்கவுங்க போயிடுறாங்க. இங்கே நம்ம பழனிக்கிட்ட வந்து சுகன்யா வந்து கேட்குறாங்க, இங்கே பாருங்கள், இப்போது செந்திலுக்குமே கவர்மெண்ட் வேலை வந்துருச்சு, மீனாவுமே கவர்மெண்ட் வேலைக்கு தான் போகிறான், சரவணன் தம்பியுமே ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு மாதம் 30,000 40,000 சம்பாதிச்சுட்டு வர்றாங்க, மயிலுமே நினச்சா வேலைக்கு போகலாம், அதே மாதிரி கதிரும் ராஜியும் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஆனால் நீங்கள் கடைசி வரைக்கும் அந்த மளிகை கடையில் தான் குப்பை கொட்டணுமா, உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நானும் கஷ்டப்படணுமா என்ன? இங்கே பாருங்கள், நீங்கள் மனசு வச்சிங்க அப்படின்னா
கண்டிப்பாக இப்போ கூட நம்ம உங்கள் அண்ணனுங்க வீட்டுக்கே போயிடலாம். உங்கள் அண்ணன் வீட்டுக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி தருவாங்க. அது மூலம் நம்ம நிறைய எக்கச்சக்கமான காசு சம்பாதிக்கலாம். நினச்ச மாதிரி செலவு பண்ணலாம், நினச்சதெல்லாம் வாங்கலாம். நினச்சா படம், பீச்சு, பார்க்குன்னு சொல்லிட்டு ஊரை சுற்றலாம். இப்படி வாழ்க்கையே வேறு மாதிரி மாறிடுங்க. ஆனால் நீங்கள் தான் இந்த வீடே அதாவது இந்த வீடு தான் எல்லாமேன்ற மாதிரி இந்த வீட்டுக்கும் கடைக்கும்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. நாள் ஃபுல்லாக அந்த கடையில் அம்பிட்டு கஷ்டப்படுறீங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த வீட்டை விட்டு போயிட்டு உங்கள் அண்ணனுங்க வீட்டில் சந்தோஷமாக இருக்கலாமே அப்படின்னு சொல்லவும், உடனே இங்கே பழனி இருந்துட்டு அதெல்லாம் முடியாது சுகன்யா, என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க வர முடியாது? ஏன் வர முடியாது? அப்படி என்ன தான் இந்த வீட்டில் இருக்குது? எதுக்காக இந்த வீட்டிலே இருக்கீங்க? இந்த வீட்டவே கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீட்டவே கட்டி பிடிச்சி நான் அழுக அப்படின்னு சொல்லிட்டு நான் என் அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிடுவேன். இந்த வீட்டில் இருக்கவே எனக்கு சுத்தமாக பிடிக்கலைங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பழனி இருந்துட்டு இந்த வீட்டில் என்ன இருக்குன்றியே, இந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே சாமிங்க, நல்ல மனுஷனுங்க. ஆனால் என் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே என் அண்ணனுங்கெல்லாம் சரியான முரடனுங்க, சரியான பைத்தியக்காரனுங்க. அவங்க கூடலாம் எனக்கு இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனி சொல்கிறாங்க. அதுக்கு இங்கே சுகன்யா இருந்துட்டு, இங்கே பாருங்கள், நல்ல மனுஷனுங்கன்னு பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எதுவுமே நல்லதே நடக்க போகாது. ஏன்னா இவங்க எல்லாருமே என்ன உங்களுக்கு சாப்பாடு ஒன்று போடுவாங்க, அம்புட்டு தான். ஆனால் உங்கள் அண்ணனுங்க வீட்டுக்கு போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையே ராஜ வாழ்க்கை தான். உங்களுக்கு கிடைக்கிற மரியாதையே வேறு மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாரு சுகன்யா, நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கவே நடக்காது. தேவையில்லாமல் அதை இதை யோசிச்சுக்கிட்டு நீ சும்மா என்கிட்ட இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத. எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல சுகன்யா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம பழனி சொன்னதுமே இங்கே சுகன்யாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. இங்கே பாருங்கள், ஒழுங்கு மரியாதையா வெளியே போய் தூங்குங்க. எனக்கு கடுப்பாக இருக்குது, நிம்மதியாக தூங்கணும். ஏன்னா நைட்டில் கூட நிம்மதி இல்லை. பகலெல்லாம் நாள் ஃபுல்லாக வேலை செஞ்சு சாவறேன் இந்த வீட்டில். ஏன்னா மயிலுமே கர்ப்பமாக இருக்காங்க. இந்த வீட்டில் உள்ள மொத்த வேலையுமே நானும் அத்தாச்சி மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் கடையில் போயிட்டு சாவறீங்க, நான் இந்த வீட்டில் சாவறேன். நைட்லையாச்சும் நான் நிம்மதியாக தூங்கணும். எப்போ பாரு கொரட்டை விட்டு விட்டு என்னை சாவடிக்கிறீங்க. ஒழுங்கு மரியாதையாக வெளியே போய் தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சுகன்யா பயங்கர கோவமாக தலையணையும் பெட்ஷீட்டையும் எடுத்து இங்கே பழனி முகத்திலே விட்டெறிகிறாங்க. பழனி ரொம்பவே மனசு கஷ்டத்தோட மொட்டை மாடியில் போயிட்டு படுத்து தூங்குறாங்க. மறுநாள் காலையில் எழுந்திரிச்சதுமே இங்கே நம்ம மயில் உட்காண்ட்ருக்காங்க. அதே சமயம் யோசிக்கவும் செய்கிறாங்க. அதாவது ஃபோனில் பார்க்குறாங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க எல்லாருமே வாமிட் பண்ணுறாங்க. அது ஒரு மாதிரி மயக்கமாக இருக்கும், டயர்டாக இருக்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இது எல்லாத்தையுமே ஃபோனில் பார்க்குறாங்க. ஆனால் நமக்கு மட்டும் ஏன் ஒரு மயக்கம் சின்னதாக கூட வரமாட்டேங்குது, வாமிட்டுமே வரமாட்டேங்குது, டயர்டாகவுமே ஆக மாட்டேங்குது. நார்மலாக எப்பவும் போல் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. என்னவா இருக்குன்னு தெரியலையே, இதனால் ஏதாவது பிரச்சனை வருமோ அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம கோமதி மயில் ஏதாவது சாப்பிட்றியாம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், மயில் இல்லை அத்தை, வேண்டாம் அத்தை, எனக்கு எந்த ஒரு தலை சுற்றலும் மயக்கம் அதுக்கப்புறம் வாமிட்டுன்னு எதுவுமே வரமாட்டேங்குது. இதனால் ஏதாவது பிரச்சனை வருமாத்த அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை மயில், உன்னுடைய உடம்பு அப்படி, ஓகேவா? நீ எதை நினச்சியுமே கவலைப்படக்கூடாது, ஓகே? நீ நல்லா சந்தோஷமாக இருக்கணும். சரி, நான் உனக்கு ஜூஸ் போட்டு கொண்டு வரவா, இல்லை ஏதாவது பழம் ஃப்ரூட்ஸ் இது கட் பண்ணி கொண்டு வரவா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை அத்தை, எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் சரவணனுமே வேலைக்கு கிளம்புறதுக்காக ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. இங்கே மயில் என்னம்மாம்மா வேலைக்கு கிளம்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் மயில், இங்கே பாரு மயில், நீ டைமுக்கு நல்லா சாப்பிடணும். அம்மா இருக்காங்கல்ல, உனக்கு என்ன வேணும்னு அம்மா கிட்ட சொன்னீங்கன்னா போதும், அடுத்த நிமிஷமே உனக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சரவணன் சொல்கிறாங்க. இங்கே நம்ம கோமதியோ, சொல்லுடா சரவணா, நீ சொன்னாவது இந்த மயில் சரியாக சாப்பிட்றாளான்னு பார்க்கலாம். சாப்பிட்டா குழந்தைக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு சொல்லிட்டு சாப்பாடை கூட கம்மி பண்ணிக்கிட்டா இவ அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே சரவணன் இருந்துட்டு, இங்கே பாரு மயில், அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. நீ நல்லா சாப்பிட்ட அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை ரொம்பவே ஆரோக்கியமாக வளரும் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு போகிறாங்க. சரிங்க மாமா, நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் நல்லா வயிறு முட்டை சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம
மீனாவும் செந்திலும் தான் பேசுகிறாங்க. மீனா, நீ இல்லைனா கண்டிப்பாக என்னுடைய வாழ்க்கை எப்படி போயிருக்குமோ, உன்னை நினைக்க நினைக்க எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது மீனா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. சுகன்யா வந்து சக்திவேல் முத்துவேல் வீட்டுக்கு போகிறாங்க. சுகன்யாவை பார்த்ததுமே இங்கே சக்திவேல் இருந்துட்டு, என்னம்மா சுகன்யா, நல்லா இருக்கியாம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதெல்லாம் நல்லா தான் இருக்கேன். என்ன ஒன்று, உங்கள் தம்பி இந்த வீட்டுக்கு என்னை கூட்டிகிட்டு வந்துட்டாரு அப்படின்னா இன்னும் நல்லா இருப்பேன். அந்த வீட்டில் இருக்கவே எனக்கு சுத்தமாக பிடிக்கல மாமா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி சரி, அந்த வீட்டு ஆளுங்கெல்லாம் எப்படி இருக்காங்க? அதான் அரசி குமாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஓடி வந்துட்டா. இன்னும் அந்த துக்கத்துலேருந்து யாரும் வெளியே வரலையா? இல்லை, மீன் வந்துட்டு சந்தோஷமாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், எல்லாருமே ரொம்ப வருத்தமாக தான் இருந்தாங்க மாமா. ஆனால் அடுத்தடுத்து நல்ல விஷயம் நடக்கிறதுனால எல்லாருமே இந்த விஷயத்த மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும், இதை கேட்டதுமே நம்ம சக்திவேல் இருந்துட்டு, அப்படி என்ன நல்ல விஷயம் நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுவா மாமா, மயிலக்கா கர்ப்பமானாங்க. அதனால் வீட்டில் உள்ள எல்லாருமே கஷ்டத்தெல்லாம் மறந்து சந்தோஷமாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் மீனாவோட புருஷன் செந்தில் தம்பி இருக்கார்ல, அவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னதுமே எங்கள் சக்திவேலுக்கு பயங்கர ஷாக்கு. உடனே குமார் இருந்துட்டு, என்னப்பா இது, அந்த மீனா கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறதே நம்மளால் சமாளிக்க முடியல. அந்த மீனாவை எப்படியாவது வேலையை விட்டு தூக்கணும்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்போது இந்த மீனா அவளோட புருஷனையுமே கவர்மெண்ட் வேலைக்கு சேர்த்து விட்டுட்டா போலவே. இப்போது இதுங்க ரெண்டுமே கவர்மெண்ட் வேலைக்கு போச்சுங்க அப்படின்னா அம்புடுதான்ப்பா, நம்மளால் எந்த ஒரு பிஸ்னஸுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே சுகன்யா இருந்துட்டு, மீனாவால் உங்களுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது சித்தி, அப்படி மட்டும் நினச்சிடாதீங்க. முன்னாடியே குடவுனுக்கு சீல் வச்சுது, குடவுனை இடிச்சதுன்ட்டு எத்தனை பில்டிங்கை இந்த மீனா இடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கப்போ தான் நம்ம சுகன்யாவுக்கு ஞாபகம் வருது. டே குமார், இப்போ தாண்டா எனக்கு ஞாபகம் வருது, அன்னைக்கு நீங்கள் கட்டுக்கட்டாக பணத்தை வச்சு எண்ணிக்கிட்டு இருந்தீங்க. அப்போது எப்படியாவது உங்கள் சித்தப்பா அவன் மனசை மாற்றி இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடணும் அப்படின்றதுக்காக ஹாலில் உட்காந்து உங்கள் சித்தப்பா கிட்ட, இந்த பழனி சித்தப்பா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்படி பணம் வச்சுக்கிட்டு இருக்காங்க, நீங்களும் வந்து பணத்தை சம்பாதிக்கலாம்லன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் இந்த மீனா வந்து என்கிட்ட எல்லாமே விசாரிச்சா. நான் கூட உங்கள் வீட்டை பற்றி பெருமையாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நிறைய பணம் இருந்தது, கட்டுக்கட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னேன். அடுத்த ஒரு 1 ஹவர்லேயே இன்கம் ஆஃபீஸிலேருந்து வந்துட்டாங்க. அப்போது மீனா தான் ஒரு வேளை இன்கம் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகன்யா சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம சக்திக்குமே, கரெக்டு, நீ சொன்னதை தான் கரெக்டாக இருக்கும், இந்த மீனாவை தான் ஏதோ ஒரு வேலை பார்த்துருக்கா. இங்கே பாருடா குமார், இந்த செந்திலுக்கு கவர்மெண்ட் வேலையே கிடைக்கக்கூடாது, அதே சமயம் இந்த மீனாவையும் கவர்மெண்ட் வேலையிலேருந்து தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேல் வந்து குமார்கிட்ட சொல்கிறாங்க. அப்பா, முதல்ல அந்த வேலையை பார்க்குறேன். இந்த செந்திலும் மீனாவும் 2 பேரும் கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் எந்த குடோனுமே ரன் பண்ண முடியாது. பிஸ்னஸ்ஸே கண்டிப்பாக நம்மளது ரொம்பவே அதாவது ரொம்ப மோசடியில் போயிடும்பா. நம்ம கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும். நான் அதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையுமே பண்ணுறேன், இருங்கப்பா. கண்டிப்பாக அந்த செந்திலுக்கு வேலை கிடைக்காம நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமார் சொல்கிறாங்க. எங்கள் சுகன்யாவுமே, ஆமாம் குமார், அப்படி தான் பண்ணணும். இந்த பாண்டிய அண்ணன் குடும்பத்தை பழி வாங்கணும். நம்ம குடும்பம் அவங்களால எம்புட்டு கஷ்டப்பட்டுருக்கு, நம்மளும் அதுக்கு சேர்த்து வச்சு பதிலடி கொடுக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம அரசி வரவும், அரசி வந்ததுமே இவங்க 3 பேருமே பேச்சவே மாற்றிடுறாங்க. அப்புறமா அரசி இருந்துட்டு, என்னம்மா, சரி நம்ம சுகன்யா இருந்துட்டு, என்னம்மா அரசி, நல்லா இருக்கியா, குமார் உன்னை நல்லா பார்த்துக்கிறானா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அரசி இருந்துட்டு, அதெல்லாம் நல்லா தான் பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் குமாரை முறைச்சிக்கிட்டே சொல்கிறாங்க. நீங்கள் குமார் இருந்துட்டு, அவள் சரியான பிடாரி அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. எதுக்குடா இவளை கடத்திட்டு போகணும்னு சொல்லிட்டு இப்போ வரைக்குமே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி என்னை கொடுமை பண்ணுறா, டார்ச்சர் பண்ணுறா. என்னைக்கு என்னை விட்டு போகுவாளோன்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சித்தி. ஆனால் போக மாட்டேன்னு அட்டம் பிடிச்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் சுகன்யா இருந்துட்டு, டே குமார், அதான் உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் நடந்துருச்சுல, சீக்கிரமாக குழந்தை குட்டின்னு பெற்று கொடுக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். உடனே இங்கே நம்ம குமார் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. ஆமாம், குழந்தை ஒன்று தான் கேடு. எப்போ இந்த வீட்டை விட்டு இவளை துரத்தலான்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தா, இவங்க வேற குழந்தை அது இதுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக
கோவமாக மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போது இந்த குமார் வந்து செந்திலுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கக்கூடாதுன்றதுக்காக